Math யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் MBA 2025 ப்ரிப்பரேஷனுக்கான வீடியோல லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ என்னென்ன ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி லாஸ்ட் வீடியோ ஆஃப் டான்செட் MBA 2025. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இது வரைக்கும் கமெண்ட்ஸ்லேயே ஆகட்டும் அண்ட் தென் சேட், இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ஸோ எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கக்கூடிய டவுட்ஸ் ஆகட்டும் எல்லாமே இதில் நம்ம கவர் பண்ணிடுவோம். அண்ட் தென் டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் டான்செட் MBA 2025க்கான சிலபஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. பிகாஸ் எல்லா செக்ஷனுக்கான இன்ட்ரடக்ஷன், மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ 20 வீடியோஸ் இந்த இயர் நம்ம போட்டிருக்கோம். குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்க்கு மட்டுமே ஒரு 10 வீடியோஸ் டாபிக் வைஸ் போட்டிருக்கோம். அண்ட் தென் மாடல் செட் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். தென் டேட்டா சஃபிஷியன்சிக்கு இன்ட்ரடக்ஷன் அண்ட் மாடல் செட் கொஸ்டின்ஸ். அகைன் இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் எல்லாத்துக்குமே இன்ட்ரடக்ஷனும் மாடல் செட் கொஸ்டின்ஸும் நம்ம போட்டாச்சு. ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது தாண்டி நீங்களும் கண்டிப்பாக ப்ரிப்ரேஷன்ஸ் நிறையா பண்ணியிருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இந்த வீடியோ. ஸோ எல்லாருமே என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் கொஸ்டினாக கேட்குறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்குமே டைமிங் அண்ட் மார்க்ஸ் தெரியும் இல்லையா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். டோட்டல் டைமிங் 2 hours அண்ட் டோட்டல் மார்க்ஸ் 100 marks. ஸோ ஈச் செக்ஷன் 20 marks. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பர் தான், தட் இஸ் OMR ஷீட்டில் தான் ஆன்சர் ஃபில் பண்ணுவீங்க. ஓகே, முடிஞ்சால் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி OMR ஷீட் வாங்கி அதை ஷேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அது தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 20 கொஷின்ஸ் இருக்கா? ஸோ இது ஆர்டர் வைஸ் தான் நீங்கள் சால்வ் பண்ணுமா அப்படின்றது கிடையாது. பிகாஸ் நமக்கு பென் அண்ட் பேப்பர்ன்றப்போ உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் இது மூணும் இங்கிலீஷ்ன்ற கேட்டகரி கீழே வரும். குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் நியூமரிக்கல் எபிலிட்டி அண்ட் டேட்டா சஃபிஷியன்சி இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ். கரெக்டாக? ஸோ மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும்தான் நம்ம எக்ஸாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ நீங்கள் இன்கேஸ் மேக்ஸில் நான் ஸ்ட்ராங், மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷை கம்பேர் பண்ணுறப்போ மேக்ஸில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோ வித் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடா டேட்டா சஃபிஷியன்சியா அப்படின்னு பார்த்தோன்னா குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட், இப்போ நீங்கள் மேக்ஸ்லேயும் கிளியராக இருக்கீங்க, அதில் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண போகிறீங்கன்னா நமக்கு குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்ல எப்படி இருக்கும், ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு கொஸ்டின் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ் டாபிக்லேருந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கொஸ்டினை உங்களால் ஃபுல்லாக சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு வர ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கும். ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும், ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் போகிறதுக்கு. டேட்டா சஃபிஷியன்சி என்னதான் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த 4 ஆப்ஷன் கான்ஸ்டன்ட் ஆப்ஷன் தான் இருக்கும், அதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் ஆல்ரெடி 5 ஆப்ஷன்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 5 ஆப்ஷனுக்கான மீனிங்கும் நான் சொல்லியிருக்கேன். இங்கே கொஸ்டின் பேப்பரில் என்ன 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இப்போ கான்ஸ்டன்டான ஆப்ஷன்ஸ் டேட்டா சஃபிஷியன்சி, பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ்க்குலாம் சொல்லியிருக்கோம். அது இந்த இயரும் அதே மாதிரியே இருக்கான்றத கொஸ்டினை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இங்கே நமக்கு பெரிய நெகட்டிவ் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் 1/4 மார்க். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் சால்வ் பண்ணிட்டு டேட்டா சஃபிஷியன்சி பண்ணுங்கள். குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடில் 20 கொஸ்டின்ஸும் பார்க்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் நான் சொன்னது எப்படி வேணால் எந்த ஆர்டரில் வேணால் நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த செக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி கிடையாது, ஆர்டர் வைஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியாச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக 4th செக்ஷனுக்கு போகிறீங்கன்னா அங்கே OMR ஷீட்டில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். OMR ஷீட்டில் கரெக்டாக அந்த 4th செக்ஷன் கொஸ்டின் நம்பர் என்னவோ அதுலேருந்து தான் நீங்கள் ஷேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இது நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக OMR ஷீட் ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க, நியூ ஷீட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு எரரும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இப்போ குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடில் நீங்கள் 20 கொஸ்டின்ஸ் லைனாக பார்க்குறப்போ இன்பிட்வீனில் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் தெரில அந்த டாபிக், ஏன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோம், இந்த கொஸ்டின் நம்மளால சால்வ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள்
ஃபர்ஸ்ட் டைம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் போறப்போ ஒரு தேர்ட் கொஸ்டின் திடீர்னு போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் டாபிக்ல இருந்து வருது. இந்த டாபிக் நம்ம பார்க்கவே இல்லை, இந்த டாபிக் பத்தி நமக்கு ஃபார்முலா கூட தெரியாது, பேசிக் கூட தெரியாதுன்னா கொஸ்டினை கூட நீங்க ஃபுல்லா படிக்க தேவையில்ல. அந்த டாபிக்னு தெரிஞ்சுச்சுன்னா அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. ஓகே, ஸோ தட் இந்த மாதிரியே ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு ஆப்டிடியூட்ல தெரியுது. ஓகே, அந்த 10 கொஸ்டின்ஸ் கரெக்டாக தெரியுதா? அந்த 10 கொஸ்டினுக்கு எடுத்தோன்னே நீங்க வந்து சால்வ் பண்ணிட்டு, இப்போ உங்களுக்கு ரஃப் ஷீட்ன்றது பார்த்தீங்கன்னா தனியா கொடுக்க மாட்டாங்க. ரஃப் ஷீட் இருக்கு, ஆனால் தனியா கொடுக்க மாட்டாங்க. கொஸ்டின் பேப்பரோட லாஸ்ட் 2 பேஜஸ், தட் இஸ் 4 பேப்பர் 2 பேப்பர் இருக்கும்னு நினைக்கிறேன், 4 பேஜஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் நீங்கள் வந்துட்டு ரஃப் ஷீட்டும் ரஃப் ஷீட்டில் எல்லாமே நோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடி கொஸ்டின் பார்த்து பின்னாடி நீங்கள் ரஃப் ஷீட் யூஸ் பண்ணுறப்போ எந்த வேல்யூவும் மாறாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு 10 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு OMR ஷீட்டில் பண்ணுறப்போ இப்படி உங்களுக்கு ரவுண்டு போட்டு ABC இந்த மாதிரி இருக்குன்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எனக்கு B ஆன்சர் அப்படின்னா லைட்டாக இப்படி மட்டும் இன்பிட்வீனில் ஷேட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டினுக்கு என்னன்னு தோணுதோ, இப்போ ஒரு குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்ல ஒரு 10 கொஸ்டின்ஸ்க்கு இந்த மாதிரி அடுத்த கொஸ்டினுக்கு சின்னு தோணுதா, சி மட்டும் இப்படி லைட்டாக ஷேட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக இப்படி ஷேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் செக்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மேபி குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் பண்ணலாம், இல்லைனா டேட்டா சஃபிஷியன்சி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் பண்ணலாம். ஸோ மேக்ஸ் அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். ஸோ இது ரெண்டில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்டிடியூட் முடிச்சுட்டு ஒரு 10 கொஸ்டின்ஸ் போட்டீங்க. அடுத்து டேட்டா சஃபிஷியன்சிலையும் இதே மாதிரியே லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு வரீங்க. உங்களால் ஒரு 10-12 கொஸ்டின்ஸ் போடும்போதுன்னா மொத்தம் இந்த 20 கொஸ்டின்ஸை இந்த மாதிரி ஷேட் பண்ணியிருப்பீங்களா ரஃபா, இதை கரெக்டாக OMR ஷீட்டில், ஸோ எங்கேயுமே வந்து உங்களோட ஷேடிங் வெளியில் வந்துடக்கூடாது, அண்ட் உள்ளே வந்து நீங்கள் எங்கேயுமே விட்டுருக்கக்கூடாது, ஃபுல்லாக ஷேட் பண்ணிடணும் கரெக்டாக. ஓகே, அந்த மாதிரி பொறுமையாக ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து இந்த எல்லா 20 கொஸ்டின்ஸ்க்குமே பொறுமையாக ஷேட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா அடுத்து நான் டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன், பட் ஃபஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் இங்கிலீஷ்குள்ளே போகிறீங்க அப்படின்றப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன் இருக்கா. இதில் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்க சொல்லுவேன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் தான். ஜென்ரல் இங்கிலீஷை ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. ஏன்னா இது கொஸ்டின் பார்த்த உடனே அப்படியே நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். அந்த சென்டென்ஸ் படிக்கிறப்பே நமக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும், ஆன்சர் பண்ணிடுவோம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் ரெண்டுமே டைம் எடுக்கக்கூடிய டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் அட்டன் பண்ணுறவங்க முடிஞ்ச வரைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் அட்டன் பண்ணிட்டு ஆப்டிடியூட் அண்ட் டேட்டா சஃபிஷியன்சியில் என்ன கொஸ்டின் தெரியுதோ அதை ஃபஸ்ட்டு லைட்டாக அட்டன் பண்ணிவிடுங்க. ரொம்ப டீப்பாக கொஸ்டின் படித்து பண்ணலனாலும் ஜென்ரல் இங்கிலீஷ் முடிச்சுட்டு குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் டேட்டா சஃபிஷியன்சி வாங்க. மேக்ஸ் எடுக்கிறவங்க குவான்டிட்டிவ், டேட்டா சஃபிஷியன்சி அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் இந்த 3 டாபிக் 3 செக்ஷனில் மட்டும்தான் நம்ம ஷஃபிள் பண்ணுறோம். மற்றபடி லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th and 5th கண்டிப்பாக ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ். ஸோ 1, 2, 3 இதில் 2 சாய்ஸ் கொடுக்குறேன். ஒன்று குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் ஃபஸ்ட்டு, டேட்டா சஃபிஷியன்சி செகண்டு, ஜென்ரல் இங்கிலீஷு. ஸோ மேக்ஸ் சூஸ் பண்ணுறவங்க இப்படி பண்ணிட்டு 4th வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், 5th பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ். ஓகேயா, இல்லை நான் இங்கிலீஷ் தான் ஃபஸ்ட் எடுப்பேன், அதுதான் எனக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், டேட்டா சஃபிஷியன்சி, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ். ஸோ இந்த ஃப்ளோவில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் மேனேஜ் பண்ணவும் கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் உங்களால் வந்து கொஞ்சம் கிளியராக ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டும் வரும். பிகாஸ் இந்த 3 ஃபஸ்ட்டு சொன்ன நான் 3 செக்ஷனில் இருந்தே நீங்கள் கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒரு 35 கொஸ்டின்ஸாவது போட பாருங்கள். 60 மார்க்ஸ் இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு 40 முடிஞ்ச வரைக்கும் போடுங்க. 35 to 40 முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு 30 கொஸ்டின்ஸாவது அட்டன் பண்ணிவிடுங்க. ஓகேயா, ஸோ அடுத்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ். பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் லாஸ்ட்டாகவே பண்ணுங்கள், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஃபஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, ஸோ இப்போ நான் சொல்லியிருக்க இதே பேட்டர்னுக்கு டோட்டல் 2 ஹார்ஸ்ன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த 3 செக்ஷனுக்கும் சேர்ந்து நீங்கள் ஒரு 45 to 50 மினிட்ஸ் எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ 45 to 50 மினிட்ஸ் போதுமானதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஜென்ரல் இங்கிலீஷில் 20 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா 20 கொஸ்டினை ஒரு 15 மினிட்ஸில் நம்மளால் பார்த்துட முடியும். ஏன்னா ஆன்சர் வந்து நம்ம ரொம்பலாம் யோசிக்க மாட்டோம். ஜென்ரல் இங்கிலீஷில் ஆன்சர் தெரியுதுன்னா தெரியுது, இல்லைனா இல்லை அப்படின்ற விஷயம் நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். எதுவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாலாம் நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது ஒரு 15 மினிட்ஸில் முடிக்க பாருங்கள்.
மீதி இருக்க குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் டேட்டா சஃபிஷியன்சிக்கு ஒரு ½ hour 40 minutes எடுத்துக்கோங்க. ஓகேயா? இந்த 3 செக்ஷனையுமே ஒரு 1 hourல நீங்க சால்வும் பண்ணியிருக்கணும். லைக் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கணும். ஃபுல்லா ஷேடும் பண்ணியிருக்கணும். 1 hourக்கு மேல இத நீங்க மறுபடியும் தொடக்கூடாது. இந்த 3 செக்ஷனையும். ஓகேயா? ஸோ அதே மாரியே இத நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு 15 minutesல பண்ணிடுங்க. இல்லன்ற பட்சத்துல 1 hour ஷேடிங் எல்லாமே பண்ணி நான் சொல்றேன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியா இருக்கும் நமக்கு. இப்போ 2 பேசேஜ் 4 பேசேஜ் அப்படி இருந்தாலுமே ஒவ்வொரு பேசேஜுக்கும் 5 minutes எடுத்துக்கோங்க. 4 பேசேஜ் இருக்குன்னா ஒவ்வொரு பேசேஜுக்கும் 5 minutes எடுத்துக்கோங்க. ஸோ 20 minutesல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா புரியல அப்படின்னா புரியல தான். நம்ம அதை ட்வைஸ் படிச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு டைம் படிச்சா ஒரு 3 minutes ஆகுதுன்னா 2 டைம் படிச்சு பாருங்க, ஒரு 5 minutes ஆகும். கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 5 minutesன்னு நம்ம வச்சாலுமே 20 minutes தான். பிஸ்னஸ் சுச்சுவேஷன் அனாலிசிஸ் 2 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒன்று ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ரஃபா படிக்கிறப்பவே அந்த கான்செப்ட் புரியுற மாதிரி இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் அதை கிராஸ் பண்ணி நீங்க அதுக்கான சொல்யூஷன் எல்லாம் பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்க இதுல ஒரு பேசேஜ் படிச்சிட்டீங்க, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் முடிச்சாச்சு, இதுல ஒரு பேசேஜ் தான் படிச்சிருக்கேன், ஆனா டைம் முடிய போகுது, இன்னொரு 10-15 minutes தான் இருக்குன்னா அப் டு திஸ் ஷேடிங் எல்லாமே முடிச்சிருங்க. ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு மீதி இருக்க அந்த பேசேஜை படிங்க. உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்றதை பார்த்துட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இதுக்கெல்லாம் 1 hour எடுக்க மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் நான் சொன்ன மாதிரி கொஸ்டினை பார்க்குறப்ப ஃபர்ஸ்டே நான் வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னல. இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்குறேன், எனக்கு இந்த கொஸ்டின் தெரியாது அப்படின்னா அடுத்தடுத்து உடனே போயிடுவாங்க. ஸோ 1 hour இந்த 3 செக்ஷனுக்கும் சேர்ந்து எடுக்காது. அப்படி இருக்கப்போ நீங்கள் ஆல்ரெடி இங்கெல்லாம் கம்மியான கொஸ்டின்ஸ் தான் அட்டன் பண்ணியிருப்பீங்க, நல்லா 100% தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை முடிச்சிருவீங்க. ஒரு ½ hour ஒரு 35 minutesலயே நீங்க வந்து இந்த 3 செக்ஷனையுமே ஒரு கிளான்ஸ் பார்த்து ரொம்ப தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அடுத்து ஒரு ½ hourல நீங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ டோட்டலி இப்போ நீங்க வந்து ஒரு 5 செக்ஷனும் சேர்த்தே ஒரு 30 கொஸ்டின்ஸ் 35 கொஸ்டின்ஸ் தான் 100% தெரியுதுன்னு அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. அடுத்து அகைன் ஒரு கிளான்ஸ் நீங்க பார்க்கணும். அந்த கொஸ்டின் பார்க்குறப்போ இப்போ குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்ல ஒரு 10 கொஸ்டின்ஸை நீங்க ரேண்டமா விட்டீங்க, அந்த கொஸ்டினை ஃபுல்லா கூட படிக்காம அப்படின்றப்போ அந்த கொஸ்டினை படிச்சு பாருங்க, இது இதோட ரிலேட் ஆகுதா என்ன அப்படின்ற மாதிரி படிச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் அடுத்த செகண்ட் டைம் நீங்க ரிவ்யூ பண்றப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு 10-15 கொஸ்டின்ஸ் ஆன்சர் தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ எந்த இது உங்களுக்கு ஓகேயோ அந்த மாதிரி பண்ணுங்க. பட் ரெண்டையும் சேர்ந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன்லேயே ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு அதுக்கப்புறம் டைம் இல்லைன்ற அந்த ப்ரெஷரோட எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கும் சரி, கொஸ்டின் ஆன்சர் ஷீட்டில் ஷேட் பண்ணுறதுக்கும் சரி, ரெண்டுக்குமே ரொம்ப பொறுமை முக்கியம். கொஸ்டின் எதுக்காக பொறுமைன்னு சொல்லணும்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு நம்ம இப்படி பாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரொம்ப ஒரு 4 டைம் நம்ம யோசிச்சு தான் பண்ணணும். அதெல்லாம் சடனாக உங்களுக்கே தோணும் அந்த இடத்துல. பட் ஆனால் ஃபஸ்ட்டு செக்ஷனில் பண்ணக்கூடிய தப்பு தான் லாஸ்ட் செக்ஷனை அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ அந்த தப்பை பண்ணாமல் பார்த்துக்கோங்க. டைமை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஓகேயா? ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்து இன்கேஸ் இப்போ உங்கள் எக்ஸாம் ஹாலில் கிளாக் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஏன்னா மேக்ஸிமம் கவர்மெண்ட் காலேஜ் சைடில் இருக்கும் எக்ஸாம் சென்டர்ஸ்லாம். கிளாக் இருந்தால் ஓகே, இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, நமக்கு அலோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் தான் நாட் அலோட், நார்மல் வாட்ச் அலோட் தான். பட் இருந்தாலும் சில சென்டரில் என்ன சொல்கிறாங்கன்றது தெரியல. ஸோ அப்படி இல்லைனா என்ன பண்ணும் அப்படின்ற மைண்ட் செட்டோடையும் கரெக்டாக போய்க்கோங்க. இல்லைனா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இன்விஜிலேட்டர்கிட்ட மென்ஷன் பண்ணிவிடுங்க. அவங்க கொஷின் பேப்பர் கொடுக்குறப்பையோ மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே அவங்களே இன்டிமேட் பண்ணிவிடுவாங்க. எவ்ரி 15 minutes ஒரு எவ்ரி 20 minutes அவங்க இன்டிமேட் பண்ணுவாங்க. ½ hourக்கு இல்லைனா 15 minutesக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு சொல்லி வச்சுக்கோங்க, ஒரு எவ்ரி 15 minutes எனக்கு டைமிங் வந்து சொல்லுங்கள் மேம், அப்போ தான் எங்களால் ஈஸியாக எக்ஸாம் பண்ண முடியுன்ற மாதிரி நீங்கள் வந்து இன்விஜிலேட்டர்கிட்ட சொல்லிடுங்க. ஓகேவா? டைமிங் சொல்லுவீங்களான்னு கேளுங்க. அவங்க சொல்லுவோன்னா விட்டுருங்க, இல்லைனா எவ்ரி 15 minutes கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்லிவிடுங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பாசிட்டிவ் வேல பாருங்கள். ஐயோ 15 minutes ஆயிடுச்சு, ஐயோ ½ hour ஆயிடுச்சு, இன்னும் 5 கொஸ்டின்ஸ் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ப்ரெஷராக எடுத்துக்காதீங்க. எது பண்ணாலுமே கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். பட் இங்கே டைமிங்கையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா?
ஸோ அடுத்து எல்லாருமே கேட்டுட்டே இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இப்போ வந்து என்னால குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்ல வந்துட்டு எது எது முக்கியமான டாபிக் நான் ஆல்ரெடி என்னென்ன வீடியோஸ் இப்போ நான் போட்டிருக்க வீடியோஸே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். நான் ரொம்ப டீப்பாக எல்லா கொஸ்டின்ஸ்குள்ளேயும் போகல. ஏன்னா எனக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்குன்றது தெரியும். நிறைய பேர் லாஸ்ட் 1 மந்த், லாஸ்ட் 2 வீக்ஸ் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்றது தெரியும். ஸோ அப்படி பார்க்குறப்போ 100க்கு 100 மார்க் நம்மளோட எய்ம் கிடையாது இல்லையா? பெர்சன்டைல் ஓரளவுக்கு ஒரு 70 கொஸ்டின்ஸ் அப்படி அதிகபட்சம் 70 அட்டென்ட் பண்ணனாலே ரொம்ப பெரிய விஷயம். ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். பட் நமக்கு டைம் பத்தாது, ஏதோ ஒரு ட்ராபேக் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு ஒரு 70 கொஸ்டின்ஸ் எய்ம் அப்படின்றப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணதே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் தான். கண்டிப்பாக வரும்ன்ற மாதிரி டாபிக்ஸ் தான். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் கண்டிப்பாக குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்ல பார்த்துக்கோங்க. ஸோ அந்த டாப்பிக்லையும் இப்போ லாஸ்ட் மினிட்ல நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், என்னென்ன டாபிக் பார்க்கறது அப்படின்னா எனக்கு ஆன்சர் பண்ண தெரியல. பிகாஸ் இந்த டாப்பிக்ல நான் எதை விடுறதுன்னே எனக்கு தெரியல. பெர்சன்டேஜ், ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே தேவையான டாபிக் தான். கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே 1 or 2 கொஸ்டின்ஸ் இருக்க தான் போகுது. ஸோ என்னால் எந்த டாப்பிக்குமே இது வேண்டான்ற மாதிரி சொல்ல முடியல. ஸோ அந்த மாதிரி டாப்பிக்லாம் நானே டீச் பண்ணல ஆக்சுவலி. ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ நீங்கள் கடைசியாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா முடிஞ்சால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருந்தால் ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாதவங்க நம்ம சேனலில் கூட எல்லாத்துக்குமே மாடல் செட் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா? முக்கியமாக டேட்டா சஃபிஷியன்சிக்கும் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடுக்கும் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா அந்த 2 செக்ஷனில் தான் நிறைய டாபிக்ஸ் கலந்து இருக்கு. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் நம்ம 2 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த 3 செக்ஷன்ஸ்க்கும் செட் கொஸ்டின்ஸ் ஒன்ஸ் அகைன் பார்த்துக்கோங்க நீங்கள். ஸோ தட் அதில் இருக்க கான்செப்ட், அதில் இருக்க ஃபார்முலா மட்டுமாவது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபார்முலாஸ் ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்க, நோட் பண்ணியிருக்கீங்கன்னா அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி ஓகே இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு போங்க. இது வந்து என்னோட சஜஷன், என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம இங்கிலீஷ் தான் ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ண போகிறோம், இதுதான் ஃபர்ஸ்ட் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் தான் அட்டென்ட் பண்ண போகிறோம்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ கொஸ்டின் பேப்பர் அங்கே எப்படி இருந்தாலும் என்னோட ஃப்ளோ இப்படி தான் இருக்கும். இன்கேஸ் இப்போ நான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் செக்ஷனாக, என் நேரம் அது ரொம்ப கொஞ்சம் எல்லா கொஸ்டினும் எடுக்க எல்லாமே டஃப்பாக வருது அப்படின்னா ஓகே, நான் கவலைப்படாமல் அடுத்த செக்ஷனுக்கு உடனே போயிடணுன்ற மைண்ட் செட் நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டாதான். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டோட நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களை ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ நான் ஆல்ரெடி நெகட்டிவ் மார்க் பற்றி நான் சொல்லிட்டேன். நெகட்டிவ் மார்க் வந்து 1/4 இப்போ 1/4 ஆஃப் நெகட்டிவ் மார்க். நெகட்டிவ் மார்க்னா என்னன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலி. நெகட்டிவ் மார்க்னா இப்போ டோட்டலாக வந்துட்டு 100 கொஸ்டின்ல நீங்கள் ஒரு 50 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க. 50 கொஸ்டின்ஸ் இது வந்து அட்டென்ட் பண்ண கொஸ்டின்ஸ், இது அன்அட்டென்ட் பண்ண கொஸ்டின்ஸ். ஓகேயா? இதில் அட்டென்ட் பண்ணி தப்பான கொஸ்டின்ஸ் ஒரு 8 கொஸ்டின்ஸ் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸோ அட்டென்ட் பண்ண கொஸ்டின்ஸில் ஒன்று கரெக்டாக இருக்கும், ரைட்டாக இருக்கும், இல்லைனா ராங்காக இருக்கும். ரைட் கொஸ்டின்ஸ் வந்து 42, ராங்கு 8. ஓகேயா? ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு 50 மார்க்ஸ் கிடைக்க போகிறது இல்லை நமக்கு. 100ல் ஆல்ரெடி 50 மார்க்ஸ் போயிடுச்சு. 50 தான் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க. அட்டென்ட் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸில் நான் 42 தான் கரெக்டு, 8 ராங் அப்படின்னா 50க்கு 42 மார்க் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இது ஜென்ரலாக நம்மளோட கேல்குலேஷன். ஆனால் இங்கே நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, நெகட்டிவ் மார்க் கான்செப்ட். 1/4 மார்க். இப்போ ஒரு கொஸ்டின் தப்பானதுக்கு 0.25 மார்க் போயிருக்கும் உங்களுக்கு. அப்போ 4 கொஸ்டின் தப்பு பண்ணீங்கன்னா 1 மார்க் போயிடும். அதே மாதிரி 8 கொஸ்டின்ஸ் தப்பு பண்ணீங்கன்னா 2 மார்க் போயிடும். இது எதுல இருந்து போகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வாங்கி ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களா 42, இதுல இருந்து -2 ஆகி உங்களோட ஸ்கோர் 40 தான் இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ நீங்கள் எனக்கு 100% தெரியும்னு கான்ஃபிடென்ட்டாக அட்டென்ட் பண்ண அந்த 42 மார்க்ல இருந்து உங்களுக்கு 2 மார்க் போயிருக்குன்றது எவ்வளோ பெரிய விஷயம். இங்கே நமக்கு பார்க்குறப்போ 1 or 2 மார்க்ஸ்ன்ற மாதிரி இருக்குது. பட் அந்த 1 மார்க் 2 மார்க் பெர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து ஒரு 3-4% முன்ன பின்ன வரும் உங்களுக்கு. இப்போ 42 வாங்கியிருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ஒரு 85% வருதுன்னா 40 வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80% தான் வரும். ஸோ பெர்சன்டேஜில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அதிகமாக வரும், ரா ஸ்கோரில் கம்மியாக தான் இருக்க மாதிரி தெரியும். ஸோ இந்த 1 or 2 மார்க்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு விடாதீங்க. பெர்சன்டைல் மார்க் நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் அதுவும் டாப் காலேஜஸ்லாம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ என்ன சொல்கிறேன்னா நீங்கள் 30 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தாலும் ஓகே,
நெகட்டிவ்ல போகாம பார்த்துக்கோங்க. ஸோ தட் நீங்க வாங்குன மார்க்குக்கான கரெக்ட் பெர்சன்டேஜ் மார்க்காவது உங்களுக்கு கரெக்ட்டா கிடைக்கும் இல்லையா? ஸோ வாங்குன மார்க்லேருந்து இல்ல நான் கம்மியா அட்டெண்ட் பண்ண மாரி இருக்கு. இன்னும் ஒரு 10, 15 கொஸ்டின் அட்டெண்ட் பண்றேன்னு பண்ணிட்டு, அது 15ம் தப்பா இருந்ததுன்னா, உங்களுக்கு எவ்வளோ மார்க் இந்த பக்கம் போகும்? 4 மார்க் போயிடும். 4 மார்க் போச்சுன்னா குறைஞ்சபட்சம் 10, 12% உங்களுக்கு மிஸ் ஆயிடும். ஸோ இது எல்லாமே கஷ்டம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கம்மியா தெரிஞ்சாலும், அது கரெக்ட்டான ஆன்சர் தான் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, நீங்க அதோட விட்டுருங்க. வேற எந்த கொஸ்டினும் எனக்கு அட்டெண்ட் பண்ண கூட சான்ஸே இல்ல. எதுவுமே எனக்கு தெரியாதுன்னா, தயவு செஞ்சு விட்டுருங்க. பாசிட்டிவ் மார்க்காவது உங்களுக்கு கிடைக்கும். நெகட்டிவ்ல மார்க் போகாது. அதே மாரி குவாலிஃபையிங் மார்க்ன்லாம் கிடையாது. கவுன்சிலிங் அப்ளை பண்ணுவீங்க. உங்க மார்க்குக்கு ஏத்த மாரி காலேஜஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தான் மார்க் யார் ஹையா இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் டாப் காலேஜஸ்லேருந்து நமக்கு லிஸ்ட் ஆயிட்டு வரும். ஸோ அப்படின்றப்போ, நீங்க முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவ் மார்க் வராம இருக்க என்ன பண்ணுமோ அத பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ மட்டும் அட்டெண்ட் பண்ணணும். டவுட்டா இருக்கிறது பண்ணலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் அது ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்க மாரி பார்த்துக்கோங்க. ரொம்ப டீப்பா போகாதீங்க அதுல. நான் 70 அட்டெண்ட் பண்ணும் 100க்கு 70 அட்டெண்ட் பண்ணும் 80 அட்டெண்ட் பண்ணும் அப்படின்ற டார்கெட் ஓகே. பட் கொஸ்டின் பேப்பர் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னா, டார்கெட் பண்ணது நடக்கலனாலும் அத பத்தி வொரி பண்ணாம நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறது கரெக்ட்டா பண்ணியிருக்கேன் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட்டோட வாங்க. அதுவே போதுமானது. ஓகேயா? ஸோ 2 ஹார்ஸையும் எப்படி மேனேஜ் பண்ணும் அப்படின்ற அந்த டைம் மேனேஜ்மென்ட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே. ஸோ இது எல்லாமே தாண்டி அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கிங் நான் சொல்லியாச்சு. ஸோ இந்த மார்க்கிங் நீங்க வந்து உங்க ஒவ்வொரு செக்ஷனுக்குமே டார்கெட் வச்சாலும் சரி, பட் என்ன பொறுத்தவரைக்கும் அந்த மாரி டார்கெட் தேவையில்ல. பிகாஸ் கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்டி லெவல் பொறுத்து ஆன் ஸ்பாட்ல நம்ம எடுக்கிற டெசிஷன் தானே தவிர, நான் ஃபர்ஸ்ட்டே பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் நான் தொடவே மாட்டேன். இல்ல அப்படியே நான் எழுதினாலும் 5 மார்க்ஸ் மட்டும் தான் நான் அதுல அட்டெண்ட் பண்ணுவேன். குவான்டிட்டிவ் ஆப்டிட்யூட் 20 மார்க்ஸும் நான் கரெக்ட்டா போடணும் அப்படின்ற டெசிஷன்லாம் நம்மளால எடுக்க முடியாது. ஓகேயா? ஸோ அதனால நீங்க அதெல்லாம் போட்டு ரொம்பலாம் டீப்பா யோசிச்சு குழப்பிக்க வேண்டாம். அது முடிஞ்ச வரைக்கும் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு நான் தான் சொல்லிட்டேன்ல, நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி உங்கள நீங்க எப்படி வந்துட்டு பில்ட் பண்ணிக்கணுமோ, அந்த மாரி பில்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க எவ்வளோ பிராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்க எவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அத பொறுத்து மட்டும் தான் டிசைட் பண்ணுமே தவிர, வேற எதுவுமே வேற ஒருத்தவங்க ஒண்ணு பண்றாங்கன்ற மாரி அதுக்கேத்த மாரி நீங்க போக வேண்டாம். ஸோ உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ஏத்த மாரி நீங்க பண்ணுங்க. நான் வந்து டைம் மேனேஜ்மென்ட்க்கு எல்லாமே ஒரு ஐடியா குடுத்துருக்கேன். அந்த ஐடியா யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதே மாரியே ஃபாலோ பண்ணிக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் கொஸ்டின் பேப்பர்ல நீங்க அட்டெண்ட் பண்ணக்கூடியது கம்மி கொஸ்டினா இருந்தாலும், 100 கொஸ்டினுமே நீங்க கண்ல பத்தணும். லைக் 100 கொஸ்டின்ஸுமே ஒரு கிளான்ஸ் நீங்க பார்த்துடணும். அது தெரியலன்னா விடுறது வேற. அந்த கொஸ்டின படிக்காமயே விட்டுட்டு வர்றது வேற. ஸோ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் உங்களால தான் உங்களுக்கு ஏற்படும். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி செக்ஷன் 1ல நீங்க ரொம்ப டைம் எடுத்துட்டே இருந்திருப்பீங்க. கடைசியில போக போக டைம் கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாது. கண்டிப்பா யாருமே பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் கொஸ்டின் தான் டீல்ல விட்டுருவோம். சரி வேண்டாம் இது படிக்க வேணாம். ஆனா நம்ம நேரம் அது 2 பேஜுக்கு பேசேஜ் இருந்தாலும், நம்ம பார்த்தோனேயுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ற பேசேஜா இருந்தா என்ன பண்ண முடியும்? முடிஞ்ச வரைக்கும் இந்த பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ்க்குலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் ஒரு கிளான்ஸ் எடுத்து நீங்க பார்த்திருந்தா கூட உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். பட் மத்த செக்ஷனுக்கும் அத பண்ணியிருப்பேன். எல்லா செக்ஷனுக்குமே என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 5 இயர் ஓட கொஸ்டின் பேப்பர ஒரு கிளான்ஸ் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு போங்க. என்கிட்ட ஒரு 3 கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் Google Drive லிங்க் வேணா நான் இங்க டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அது யூஸ்ஃபுல்லா இருந்தா பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கடுத்து ஏதாச்சும் டவுட் இருக்கு. ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்க வேண்டாம். கான்செப்ட்ஸ் இதுவரைக்கும் என்னென்ன ஆப்டிட்யூட் கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கீங்களோ, அது எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. எதையுமே புதுசா லேர்ன் பண்ண வேண்டாம். லேர்ன் பண்ணுங்க. பட் ரொம்ப புதுசா டீப்பா லேர்ன் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் லைக் தட் இந்த மாரி கொஸ்டின் வந்தா இப்படிதான் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இன்னுமே எப்படி கொஸ்டின்ஸ் வரும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும், என்ன டைமிங், எக்ஸாம் டைமிங் என்ன அப்படின்னே நிறைய பேர் கேட்குறீங்க. எக்ஸாம் என்னைக்கு, எக்ஸாமோட டைமிங் என்னன்ட்டு. ஸோ ஹால் டிக்கெட் உங்களுக்கு இந்நேரம் வந்திருக்கும். ஸோ ஹால் டிக்கெட்லேயே உங்களோட டைமிங் இருக்கும். 2:30 to 4:30 கம்மிங் சாட்டர்டே 2:30 to 4:30 வந்து உங்களோட எக்ஸாம் மார்ச் 22. ஸோ அந்த எக்ஸாமில் வந்துட்டு நீங்கள் 2:30 அப்படின்னா பிஃபோர் 1 ஹவர் அங்கே 1 ஹவருக்கு முன்னாடியே அங்கே எக்ஸாம் சென்டர் வர சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போய்க்கோங்க. அது இல்லாமல் என்னென்னா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறேன் இப்போது.
ஸோ உங்கள் ஹால் டிக்கெட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஹால் டிக்கெட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸ் போட்டாலும் சரி, கலர் ஜெராக்ஸ் போட்டாலும் சரி, அது மேட்டர் கிடையாது. அது நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ஹால் டிக்கெட் இருக்கணும். ஓகே, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி. ஐடி ப்ரூஃபில் ஒரிஜினல் ஜெராக்ஸ் ரெண்டுமே எடுத்துக்கோங்க. ஸோ அவங்க ஆப்ஷனில் வந்துட்டு ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்க, ஆதார், பேன், டிரைவிங் லைசன்ஸ், ஓகே, நெக்ஸ்ட் ஓட்டர் ஐடி ஆர் பாஸ்போர்ட். ஸோ இதில் ஏதோ ஒன்று ஒரிஜினலும் எடுத்துக்கோங்க, அதோட ஜெராக்ஸும் எடுத்துக்கோங்க. ஜெராக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணலை ஹால் டிக்கெட்டில், இருந்தாலும் ஒரு சேஃபர் சைட்காக ஜெராக்ஸும் எடுத்துக்கோங்க. ஓகேயா? இது தாண்டி தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், பிளாக் பால் பாயிண்ட் பென். பென்சில், இரேசர், ப்ளூ பென் இதெல்லாம் தயவு செஞ்சு கொஸ்டினாக கேட்காதீங்க. பிகாஸ் நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் பண்ணுறோம், அதை ஸ்கேன் பண்ணி தான் ஆன்சர் வந்துட்டு அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்போ பென்சிலில் பண்ணுற ஷேடிங் வந்து திக்காக இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போது ஃபஸ்ட் கொஸ்டினில் வந்துட்டு திக்காக இருக்கும், போக போக அது பிளண்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கரெக்டான ஒரே மாதிரி இருக்காது. ப்ளூ பென்னும் அப்படிதான். ஸோ பிளாக் பால் பாயிண்ட் பென், ஜெல் பென்னான்னு மறுபடியும் கேட்காதீங்க. ஜெல் பென் வந்துட்டு எப்படி சொல்கிறது, எங்கேயாவது ஸ்கிரிப்டில் இங்க் எங்கேயாவது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சினாலும் நமக்கு தான் பிரச்சனை. ஸோ அந்த கொஸ்டின் வேலிட் ஆகாது. அப்போ என்ன ஆகும், அது நெகட்டிவ் மார்க்காக போயிடும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸும் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளே ரிஸ்க்குள்ளார போகாமல் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். நம்ம போகலனாலே ஏதோ ஒரு ரிஸ்க் நமக்கு வரும். அதனால் பெட்டர் நீங்களே எந்த ரிஸ்க்குன்னு தெரிஞ்சு எதுக்குள்ளாரையும் இறங்காமல் இருங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க விஷயத்துக்கு நான் சொல்கிறேன். ஓகேயா? ஸோ பிளாக் பால் பாயிண்ட் பென். வாட்ச் வந்துட்டு நார்மல் வாட்ச் அலோடுன்னு தான் சொல்கிறாங்க. பட் எல்லா சென்டர்லையும் எப்படி பண்ணுறாங்கன்றது தெரில. நீங்கள் இருந்தால் நார்மல் வாட்ச் எடுத்துகிட்டு போங்க. அங்கே இல்லை யூஸ் பண்ணக்கூடாதுன்னாங்கன்னா யாராவது பேரண்ட்ஸ் யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்க கையில் கொடுத்துட்டு நீங்கள் போயிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணலான்னா இன்னும் ஹாப்பி, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ வாட்ச் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. அடுத்து வாட்டர் பாட்டில் வேணும்னா டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. அதுவுமே சிலர் வேண்டாம்பாங்க, பிகாஸ் அங்கேயே எக்ஸாம் ஹால்லேயே அவங்க வாட்டர் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எடுக்க வேண்டியது ஹால் டிக்கெட், ஐடி ப்ரூஃப், பால் பாயிண்ட் பென். ஓகேயா? இது தாண்டி வேறு எதுவும் பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே ரிப்போர்ட்டிங் டைமுக்கு போயிடுங்க. ஒரு 1/2 hour 1 hour முன்னாடியே எக்ஸாம் ஹாலுக்கு போயிடுங்க. அண்ட் தென் அந்த ரஃப் ஷீட்டில் எழுதுறதுக்கும் ஒரே பெண்ணே யூஸ் பண்ணுங்கள். அதுக்கெலாம் 2 பென் அலோவ் பண்ணவும் மாட்டாங்க. ரஃப் ஷீட்டுக்கும் பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணே யூஸ் பண்ணுங்கள். ஷேடிங்க்கும் அதுவே யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஓஎம்ஆர் ஷீட் அகைன் நான் சொல்கிறேன், முடிஞ்சால் இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு மார்னிங், ஃப்ரைடே இல்லைனா சாட்டர்டே மார்னிங் எக்ஸாமுக்கு முன்னாடி கூட நீங்கள் வாங்கி அதை ஷேட் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் சென்டர்லாம் எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து முன்னாடியே செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போகிறப்போ நீங்கள் ரொம்ப சர்ச் பண்ண தேவையில்ல. அதெல்லாம் கரெக்டாக டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. பிகாஸ் இப்போது நிறைய எக்ஸாம் சென்டர் நீங்கள் எந்த பிளேஸ் போட்டிருக்கீங்களோ அந்த மாதிரி தான் வரும். நிறைய கவர்மெண்ட் காலேஜ்னு வரப்போ அந்த பிளேஸ் பின்கோட் எல்லாமே பார்த்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் வீடியோ நான் கிளியராக சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதை தாண்டி வேறு ஏதாவது கிளியரன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அகெயின் யூடியூப் கமெண்ட்டில் கேட்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம். ஸோ அகைன் கேட்ட கொஸ்டின்ஸே கேட்காதீங்க. லைக் நான் ஆப்டிடியூடில் என்ன படிக்கணும். ஸோ இந்த விஷயம்லாம் வந்துட்டு நம்ம லாஸ்ட் டேயில் என்ன படிக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா டாப்பிக்கும் இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக் இருக்குன்னா தெரியும். அப்போ தான் அதில் எந்த டாபிக் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ரெஃபர் பண்ணுறப்போ உங்களால் அது ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு நீங்கள் வந்து எந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் லெவல் கண்டிப்பாக மாட்ரேட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பார்ப்போம். ஸோ லாஜிக்கல் ரீசனிங்ஸ் இருக்கும். ஸோ பேசிக்காக எல்லாரும் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ரிப்ளை பண்ணிட்டோம். ஸோ அதை தாண்டி வேறு ஏதாவது இருந்தால் நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணி கேளுங்க. இப்போ முடிஞ்ச வரைக்கும் நான் குயிக்காக ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோர் எக்ஸாம். எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாமுக்கு போங்க. நம்ம சேனலில் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் போட்டு நம்ம எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டி வேறு என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற அந்த சஜஷன்ஸ் எல்லாமே லேட்டரான உங்கள் எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு அப்போ தான் தெரியும். உங்களோட ரிசல்ட்டை வச்சு தான் என்னோட இன்புட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியும்.
ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். ஸோ எதையும் வரி பண்ணிக்க வேணாம். நீங்கள் நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க. கான்ஃபிடென்ட்டாக போங்க. எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வாங்க. ஸோ உங்கள் ஃபீட்பேக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, எக்ஸாம் எப்படி இருக்குது அப்படின்ற அந்த ஆர்வம் எனக்குமே இருக்குது. பார்ப்போம், எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும்னு நம்புவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எதுவுமே தெரியாமல் போகாதீங்க, அவ்வளோதான். இந்த செக்ஷன்ஸ் இருக்குது, இப்படி இப்படி கொஷின்ஸ் இருக்கும், இப்படி இப்படி அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்ற அந்த ஒரு பேசிக் நாலேஜோட எக்ஸாமுக்கு போங்க. எதுவுமே தெரியாமல் எக்ஸாமுக்கு போக வேண்டாம். இன்னும் டைம் இருக்குது. ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. That's all for today. I hope this video will be very useful for you all. Stay tuned for more videos and thank you.